Hello everyone. இந்த வீடியோல இந்தியால இருக்க டாப் 5 AC comparisons தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற brands and model name LG Dual Inverter AC Ai 6-in-1 Convertible, Samsung Inverter AC Ai 5-in-1 Convertible, Carrier Ai Flexicool Inverter AC 6-in-1 Convertible, BlueStar Inverter AC 5-in-1 Convertible, Voltas 4-in-1 Adjustable Inverter AC. இந்த 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸ்மே 15,000 plus customers அமேசான்ல வாங்கியிருக்காங்க பாஸ் மந்த்ல. இந்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. இந்த 5 மாடல்ஸும் இன்வெர்டர் ஏசிஸ். ஃபர்ஸ்ட் கன்வெர்ட்டபிள் பார்க்கும்போது எல்ஜி அண்ட் கேரியர்ல Ai 6-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் அண்ட் ப்ளூ ஸ்டார்ல 5-in-1 கன்வெர்ட்டபிள், வோல்டாஸ்ல 4-in-1 அட்ஜஸ்டபிள் இருக்கு. இந்த ஏர் கண்டிஷனர்ஸ்ல ஃபாஸ்ட் கூலிங்ல எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். எல்ஜில விராட் மோட் ஆப்ஷன் வந்து இருக்கு. எல்ஜியில் இந்த விராட் மோட் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது 100% ஒர்க் ஆக வேண்டிய ஏசி 116% கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும். சாம்சங்கில் பார்ட்டி மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டி மோட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணும்போது 120% கெப்பாசிட்டியில் ஏசி வந்து ஒர்க் ஆகும். கேரியரில் இன்ஸ்டா கூல் ஆப்ஷன் வந்து இருக்குது. ப்ளூ ஸ்டார் அண்ட் வோல்டாஸில் டர்போ கூல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் கூலிங்கில் எந்த பிராண்ட்ஸ் வந்து அதிகமான கெப்பாசிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சாம்சங், கேரியர், வோல்டாஸ் அண்ட் எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் 120%, கேரியர் 110 ஏசியில் நீங்கள் இன்ஸ்டா கூல் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது 110 ஏசி ஆனது 1.2 டன் ஏசி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணோம். கேரியர் 1.5 டன் ஏசியில் நீங்கள் இன்ஸ்டா கூல் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த 1.5 டன் ஏசி 1.7 டன் ஏசி ஈக்குவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணோம். எல்ஜியோட கெப்பாசிட்டி 116%, ப்ளூ ஸ்டார் 110, வோல்டாஸ் 120%. ஏர் கண்டிஷனர்ஸில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டி ஃபில்டர்ஸ் வித் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன், ஆன்டி மைக்ரோபியல் ஃபில்டர்ஸ், PM 2.5 ஃபில்டர்ஸ், டஸ்ட் ஃபில்டர்ஸ், ஆன்டி டஸ்ட் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் ரூம் ஏரில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டியான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் எந்த ஏசிஸ்லாம் இருக்குன்னா எல்ஜி, சாம்சங், கேரியர் அண்ட் வோல்டாஸில் வந்து இருக்குது. இந்த ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் எப்படி இருக்காங்கன்னா ஏசி இன்டோர் யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டை ஏசியே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸ்லையும் 100% காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் கன்சியூம் பண்ணோம். காப்பரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்காக 100% காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்டி பற்றி பார்க்கலாம். எல்ஜி, கேரியர், வோல்டாஸ் இந்த 3 பிராண்டும் ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து 5 years காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. BlueStar ஏசியை அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஏப்ரல் 15 வரையும் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த 60 months வாரண்டி வந்து கிடைக்கும். பிசிபி வாரண்டின்னு பார்க்கும்போது இந்த 5 பிராண்ட்ஸுமே பிசிபிக்கு 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக எல்ஜி மோட்டார்ஸ்க்கு 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிராண்ட்ஸுமே கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. எல்ஜி கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி ப்ளஸ் கேஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த அமேசானில் ஏசி வாங்கின பிறகு வித்தின் 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள பிராண்ட்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து எவ்வளோனா எல்ஜி ஏசிக்கு 1200 rupees, சாம்சங் வந்து அவங்க ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கேரியருக்கு 1500 rupees, ப்ளூ ஸ்டாருக்கு 1000 rupees, வோல்டாஸ் ஏசிக்கு 1500 rupees. இந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டெக்னீஷியன் கிட்ட நீங்கள் பே பண்ணால் போதும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்னு பார்க்கும்போது சாம்சங் மட்டும் தான் அவங்க ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறாங்க. சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த 5 பிராண்ட்ஸும் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த 5 பிராண்ட்ஸுக்குமே ஆல் ஓவர் இந்தியாவில் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் எந்த பிராண்டுக்கு அதிகமான சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குன்னா சாம்சங்க்கும் எல்ஜிக்கும் தான் அதிகமான சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்கள் லொக்கேஷன் நியர்பையில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸுமே செல்ஃப் டைனசிஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த செல்ஃப் டைனசிஸ் ஆப்ஷன் எடுத்துக்கினா ஏசியில் ஏதாச்சும் இஷ்யூஸ் தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஏர் கண்டிஷனர்ஸில் ஏதாச்சும் மைனர் இஷ்யூஸ் இருந்தால் நம்மளே ரிசால்வ் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டைனசிஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த 5 மாடல் ஏசிஸ்லுமே இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்குது. இந்த 5 மாடல் ஏசிஸுமே நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு பேசிக் ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். பேசிக் ஸ்டெபிலைசரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும்னா 1300 rupees கிட்ட வரும். நீங்கள் ஒரு பேசிக் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஏசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் என்ன ரெஃப்ரிஜரண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எல்லா மாடல்ஸ்லுமே. இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்கிற ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாம். எல்ஜி அண்ட் சாம்சங் ஏசியில் 2-way ஸ்விங் அண்ட் 4-way ஸ்விங்ஸ் வந்து இருக்குது. 2-way ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் மட்டும் இருக்காகும், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் இந்த 2 டைரக்ஷனில் மட்டும் தான் 2-way ஸ்விங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். 4-way ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன் அண்ட் ஹொரிசாண்டல் டைரக்ஷன், அப்வர்ட், டவுன்வர்ட், லெஃப்ட்வர்ட் அண்ட் ரைட்வர்ட் இந்த 4 டைரக்ஷன்லையும் 4-way ஸ்விங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ப்ளூ ஸ்டாரில் 4-way ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூனிட்டில் என்ன கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவுட்டோர் யூனிட்டை நீங்கள் வெளியே மழையிலாம் வைக்கும்போது மழை சீசனில் மழை தண்ணி யூனிட் மேலே பட்டால் யூனிட் துருப்பிடிக்காமல் இருக்க அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்ஜி வந்து அவுட்டோர் யூனிட்டில் கோல்டு ஃபின் ப்ளஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் டியூராஃபின் அல்ட்ரா கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேரியர் ஆன்டி கரோசிவ் ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஸ்டாரில் ஆன்டி கரோசிவ் ப்ளூ ஃபின் ஃபார் ப்ரொடெக்ஷன், வோல்டாஸ் ஏர் கண்டிஷனர்ஸில் ஆன்டி கரோசிவ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 மாடல்ஸ்லுமே இன்டோர் யூனிட்லேயும் உங்களுக்கு கோட்டிங் இருக்கிறதுனால இன்டோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
வைஃபை எனேபிள் பார்க்கும்போது கேரியர் மட்டும் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்க எல்லா ஏர் கண்டிஷனர்ஸ்க்குமே வைஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 4 பிராண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை மாடல் அண்ட் வித்தவுட் வைஃபை மாடலும் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே எப்படி இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கலாம். LG ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு LG திங்க்யூ ஆப் வந்துருக்கு. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா LGயோட அஃபிஷியல் ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். சாம்சங் ஏசியை நீங்கள் ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து பண்ணலாம். BlueStar ஏசியை BlueStar ஸ்மார்ட் ஏசி ஆப்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் கூலிங் கெப்பாசிட்டி அண்ட் கூலிங் பவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கோட ஏர் கண்டிஷனர்ஸ் தான் அதிகமான கூலிங் பவர் கூலிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 110 3 ஸ்டாரில் 4000 வாட்ஸ், 110 5 ஸ்டாரில் 4500 வாட்ஸ், 1.5 10 3 ஸ்டார் 5200 வாட்ஸ், 1.5 10 5 ஸ்டார் 6000 வாட்ஸ், 210 3 ஸ்டார் 7500 வாட்ஸ். நீங்கள் இந்த சாம்சங் ஏசியும் மற்ற 4 பிராண்ட் ஏசிஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இப்போ இந்த சாம்சங் ஏசியில் தான் அதிகமான கூலிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சாம்சங் ஏசியில் மட்டும் தான் கூலிங் அதிகமாக இருக்குமா கேட்டால் இந்த 5 பிராண்ட் ஏசிஸ்லையுமே கூலிங் வந்து அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸும் 1 இயருக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறது பார்க்கலாம். 110 3 ஸ்டாரில் சாம்சங்கோட ஏசி தான் லோ பவர் வந்து கன்சியூம் பண்ணும். 1 இயருக்கு 626 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 110 5 ஸ்டாரில் எந்த பிராண்டோட ஏசி லோ பவர் கன்சியூம் பண்ணணும்னா வோல்டாஸோட ஏசி தான். வோல்டாஸ் ஏசி 1 இயருக்கு 511 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 1.5 10 3 ஸ்டாரில் LG அண்ட் சாம்சங் இந்த 2 ஏசிஸுமே ஈக்குவலான பவர் வந்து கன்சியூம் பண்ணும். பர் இயருக்கு 852 யூனிட்ஸ். 1.5 10 5 ஸ்டாரில் LGயோட ஏசி லோ பவர் வந்து கன்சியூம் பண்ணும். 744 யூனிட்ஸ் பர் இயருக்கு. 210 3 ஸ்டார் கெப்பாசிட்டிஸில் வோல்டாஸோட ஏசி வந்து லோ பவர் வந்து கன்சியூம் பண்ணும். 977 யூனிட்ஸ் பர் இயருக்கு. இந்த பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்ஸும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 5 பிராண்ட் ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம். இந்த 5 மாடல்ஸில் நீங்கள் எந்த ஏசிஸ் வேணாலும் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் பண்ண வந்திருக்கும். ஓவராலாக இந்த 5 பிராண்ட் ஏசியில் எந்த ஏசி பெஸ்ட்னு கேட்டால் நம்ம ப்ரைஸ் வைஸ் தாங்க டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ வோல்டாஸ் ஏசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பிராண்ட் ஏர் கண்டிஷனர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். BlueStar AC ஸ்டார்டிங் ப்ரைஸ் 27,000, Voltas AC ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000, Carrier அண்ட் சாம்சங் ப்ரைஸ் 31,000, LG ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35,000. இதெல்லாமே ஆன்லைன் ஸ்டார்டிங் ப்ரைஸஸ். எப்போ நீங்கள் 27,000 பெஸ்ட் ஏசி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் BlueStar AC வந்து வாங்கலாம். இதுவே நீங்கள் 30,000 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் Voltas வந்து வாங்கலாம். 31,000 உங்களுக்கு Carrier அண்ட் சாம்சங் வந்து ஆப்ஷன் இருக்குது. 35,000 உங்களுக்கு LG ஏசிஸ் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. ப்ரைஸ் செக்மெண்ட் வைஸ் உங்களுக்கு எந்த மாடல் ஓகேவோ அந்த மாடல் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா 5 மாடல் ஏர் கண்டிஷனர்ஸும் எத்தனை கெப்பாசிட்டிஸில் இருக்குன்னா 0.810, 110, 1.3, 1.4, 1.5 அண்ட் 210 கெப்பாசிட்டியில் இருக்குது. இந்த 5 பிராண்ட்ஸும் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் இருந்ததுனால இந்த 5 மாடல்ஸில் நீங்கள் எந்த ஏசி வாங்கினாலும் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் லைஃப் பண்ண வந்து இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். 37 ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். Thanks for watching.